بسم الله الرحمن الرحيم. அவர்களுடைய வாழ்க்கையை முற்றுமுழுதாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன், மௌத்துவரை உலகத்திலே வாழக்கூடிய முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சலாமும் சாந்தியும் என்றும் உண்டாவதாக பிரார்த்தனை செய்கிறேன். புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் எம்மை படைத்து பரிபாலித்து போஷித்து வளர்க்கின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து தக்வா செய்து வாழுமாறு ஆரம்பம் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு செய்கிறேன். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இவர் துன்யாவுடைய வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த தக்வாவுடைய உணர்வை கட்டு சாதனமாக எடுத்துக் கொடுக்கிறார்களோ, இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை நிம்மதியான, சந்தோஷமான, குதூகலமான ஒரு வாழ்க்கையை சந்திப்பதோடு அவருடைய மௌத்துடைய நிலைமை, அவருடைய வாழ்க்கை, மஹ்ஷர் மைதானம், சிராத்துல் முஸ்தகீம் அனைத்து நிலைமைகளும் சந்தோஷம், குதூகலம் நிறைந்ததாக மாறிவிடும். அதற்கு மாற்றமாக தக்வாவை கட்டு சாதனமாக வாழ்க்கை எடுத்துக் கொள்ளவில்லை, தன்னுடைய உள்ளம் கூறுகின்ற பிரகாரம் உலகத்திலே வாழ்கிறார். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பெரிதாக மதிக்கவில்லை. இந்த துன்யாவுடைய வாழ்க்கை பலவிதமான சோதனைகள், சஞ்சலங்களுக்கு முன் கொடுப்பதோடு அவருடைய மௌத்துடைய நிலைமை, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து நிலைமைகளும் சோதனைக்கும் குணத்திலே நிறைந்ததாக மாறிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பாக்கியசாலிகளின் கூட்டத்தில் சேர்த்து தருவானாக. வெளியிடக்கூடிய சகோதரர்கள் முன்னாலவா, வெளியிடக்கூடிய சகோதரர்கள் பள்ளி உள்ளால வந்து 3 சப்தம் இருக்காங்க. கேக்குவால் முஸ்லீம் மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனுல் இஸ்லாம் என்ற பரிபூர்ணமான மார்க்கத்தை கொண்டு அல்லாஹ் உலகத்திலே கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில், தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் இபாதத்துக்கு மாத்திரம் எந்த இடத்திலே முக்கியத்துவம் கொடுக்கிறது? வெறுமனே தொழுது கொண்டு, திக்ர் செஞ்சு கொண்டு, ஏனைய அமல் இபாதத்துகளை செஞ்சு கொண்டு மாத்திரம் செய்வதன் மாத்திரம் எங்களுடைய இஸ்லாம் மார்க்கம் தங்கிவிடது. அதோட சுருக்கி கொண்ட மார்க்கம் அல்ல எங்களுடைய மார்க்கம். முஆஷராத் என்ற குடும்ப வாழ்க்கையுடைய ஒரு பகுதி இருக்குது. இதே போல அகலாக், மக்களோட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய நடந்து கொள்ளக்கூடிய விதம், பெற்றோர்களோட, அண்டை வீட்டுக்காரர்களோட, உறவினர்களோட நடந்து கொள்ளக்கூடிய விதம், அப்படியான அகலாக்கை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடம் இருக்கிறது. இதே போல ஒரு பகுதிதான் முஆமலாத், எங்களுடைய கொடுக்கல் வாங்கல், எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி அமைய வேண்டும் என்ற ஒரு பாடத்தை இஸ்லாம் மிக தெளிவாக தந்திருக்கிறது. மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு அமலுடைய கபூலியத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஆமலாத் சீராக கொண்டுதான் வைத்திருக்கிறார். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஒரு மனிதர் அவர் 5 நேரம் பேணுதலாக தொழுகிறார், ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ் செய்கிறார், உம்ராவுக்கு மேல் உம்ரா செய்கிறார் என்றாலும் அவருடைய கொடுக்கல் வாங்கல் அது சீரில்லாண்டா அவருடைய எந்த விதமான இபாதத்துகளும் கபூலியத்தில் இல்லாததாக மாறிவிடும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் அவரே அல்லாஹ்விடத்துல யா ரப் யா ரப் என்பதாக கையேந்திருக்கிறார். இப்படிப்பட்ட மனிதர் தான் அவர் ஒரு தூரமான ஒரு பிரயாணத்திலிருந்து வரக்கூடிய மனிதர். அவருடைய தோற்றத்தை பார்த்தா யாருக்கிட்ட கேட்டாலும் கொடுத்துருவார். அப்படியான ஒரு தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்துல கையேந்தி யா ரப் யா ரப் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்பதாக கேட்கிறாரு. வமல்பஸுஹு ஹராம் வமத்அமுஹு ஹராம் வமஷ்ரபுஹு ஹராம் வகுதிய பில் ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மனிதர் குடித்திருக்கக்கூடிய ஆடை இது ஹராமான சம்பாத்தியத்தின் மூலமாக வந்தது, அவருடைய சாப்பாடு இது ஹராம் மூலம் கிடைக்கப்பட்டது. இதே போல அவருடைய குடிப்பா
மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே, ஒரு அமலுடைய கபூலியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஆமலாத் எங்களை கொடுக்கல் வாங்கல் சீராவதோடு அல்லாஹ் சேர்த்து வச்சிருக்கிறான். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே, குர்ஆனுடைய வசனங்கள்ல ஆயத்துக்கள்ல மிகப்பெரிய வசனம் அது இபாதத்களை பத்தி பேசக்கூடிய வசனம் அல்ல. குர்ஆன்ல மிகப்பெரிய ஆயத் தான் சூரத்துல் பக்ரால 272வது ஆயத். அது குர்ஆன்ல மிகப்பெரிய ஆயத்தா இருக்கு. அந்த ஆயத் அது இபாதத்களை தொழுகையை பத்தி பேசக்கூடிய ஆயத் அல்ல. அந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஆமலாத் பத்தி பேசுறான். ஒரு மனிதர் கடன் வாங்கக்கூடிய நேரத்துல அவருக்கு எப்படிப்பட்ட ஷாயிகள் எடுக்கணும், அப்படியான பல சட்டதிட்டங்களை பேசக்கூடிய ஆயத் தான் குர்ஆன்ல மிகப்பெரிய ஒரு ஆயத்தா இருக்கு. மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே, குர்ஆன்ல இபாதத்தை பத்தி அல்லாஹ் பேசக்கூடிய நேரத்துல அகீமுஸ் ஸலாத் தொழுகையை நிலைநாட்டுங்க என்பதா பேசுறான். அதனுடைய கைஃபியா அந்த தொழுகை எப்படி நிலைநாட்டும், அதனுடைய ருக்கு எப்படி அமையும், அதனுடைய சுஜூத் எப்படி அமையும்ன்றத அல்லாஹ் குர்ஆன்ல பேசல. அதற்கு மாற்றமாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு தந்தார். ஸல்லு கமா ரஅய்துமூனி ஸல்லி, நான் எப்படி தொழுகிறதை நீங்க கண்டீங்களோ அதை போல தொழுதுக்கோங்க என்பதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி ஒரு மனிதர் தொழுகையில ருக்கு செய்யணும், சுஜூத் செய்யணும், அத்தஹியாத்துல இருக்கணும், இப்படியான எல்லா விஷயங்களையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு தந்தார். என்றால் மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஆமலாத் கொடுக்கல் வாங்கலுடைய சட்டதிட்டங்கள் அதனுடைய ஆதாவை அல்லாஹ் குர்ஆன்ல அந்த பெரிய வசனத்துல படிச்சு தந்திருக்கிறார். ஆனால் மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே, கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடியது நீண்ட ஒரு முக்கியமான அம்சமா இருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல எங்களுக்கு செஞ்ச பெரிய ஒரு நியாமத் தான் அல்லாஹ் ஒவ்வொருத்தர ஏற்றத்தாழ்வா படைத்திருக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் பேசுகிறான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ரஃபஅ பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாங்க தான் மனிதர்களுடைய வாழ்வாதாரத்தை பங்கு வச்சிருக்கிறோம். வ ரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத், சிலரை விட அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். சிலர் முதலாளிகளாக, சிலரை தொழிலாளிகளாக, சிலரை படித்தவர்களாக, சிலரை படிப்பறிவில்லாத பாமரர்களாக, இப்படி மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் வாழ்வாதாரத்தை அதாவது பங்கு வைத்திருக்கிறான். ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல ஆரம்பத்தில் கூறுகிறான், அதாவது சிலரிடத்துல சில மக்கள் தேவை காணும், சிலரின் மூலமாக சிலருடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படி அமைத்து வைத்திருக்கிறான் என்ற விடயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல எங்களுக்கு கூறுகிறான். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உலகத்துல எல்லாரும் முதலாளிகளா இருந்தா தொழில் செய்யறதுக்கு யாரும் இருக்க மாட்டான், கூலி வேலை செய்யறதுக்கு யாரும் இருக்க மாட்டான். உலகத்துல எல்லாரும் செல்வந்தர்களா இருந்தா, அதாவது ரோட்டில் இருக்கக்கூடிய பான துப்புர செய்யறதுக்கு யாரும் இருக்க மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெரிய நிஅமத், அவனுடைய ஹிக்மத், அல்லாஹ் உலகத்துல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் பங்கு வைத்திருக்கிறான். ஆனால் மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே, இஸ்லாம் எல்லா கட்டத்திலே அதாவது உற்சாகமாக ஒரு முக்மீன் இருக்க வேண்டும் என்ற எங்களுக்கு அதாவது ஆர்வம் இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது இன்ன தஸாவுக மினஷ் ஷைத்தான், கொட்டாரி இது ஷைத்தானின் என்று உண்டாகக்கூடியது. இதனால ஃபைதா தஸாவக அஹதுக்கும், உங்கள் ஒருத்தருக்கு கொட்டாரி வந்திருந்தா அவர் ஃபல்யகுல் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அவர் அல்லாஹ்விடத்துல ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிக் கொள்ளட்டும் என்பதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கொட்டாரி ஏற்படுறது இது சோம்பேறித்தனத்தால். இதனால ஒரு முஃமின் சோம்பேறி ஆகிறத கூட இஸ்லாம் எந்த கட்டத்தில் விரும்புகிறது. ஒரு முஃமின் வியாபாரம் செய்யணும், ஒரு முஃமின் உற்சாகமா இருக்கணும் என்ற விடயங்களை இஸ்லாம் எங்களுக்கு ஆர்வம் உண்டு. மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே, ஒவ்வொரு வியாபாரம் செய்யக்கூடியவங்க நியத் எப்படி இருக்கணும், அவங்ககிட்ட வர வேண்டிய சிபாத்துகள் என்ன, வியாபாரிக்கு என்ன சிபாத்து வரணும், தொழிலாளிக்கு என்ன சிபாத்து வரணும் என்ற எல்லா விடயங்களே இஸ்லாம் மிக தெளிவாக எங்களுக்கு பட்டியல் போட்டு காட்டுது. மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே, இஸ்லாம் யாருக்கிட்டே கையேந்திரத்தை அதாவது சுவால் செய்யறத வெறுத்த ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில வரக்கூடிய ஹதீஸ், ஒரு மனிதர் அவருடைய ஒரு மலையடிவாரத்தை வைத்து விரல்களை வெட்டி அவருடைய மேனியில சுமந்து கொண்டு வந்து அதை வியாபாரம் செஞ்சு அவர் வாழ்க்கை நடத்துறது, இது மக்கள் கிட்ட அவர் கையேந்திரத்தை விட சிறந்தது
என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு அன்சாரி சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யா ரசூலல்லாஹ் ஏதாவது இருந்தால் தாங்க வறுமையில் இருக்கிறேன் என்பதாக கேட்டார். இந்த கட்டத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களோட வீட்டுல உங்ககிட்ட என்ன இருக்குது என்பதாக கேட்டாங்க. அந்த சஹாபி கூறுகிறார், யா ரசூலல்லாஹ் இந்த வீட்டுல அதாவது ஒரு பாத்திரமும் இன்னும் ஒரு அதாவது ஏதோ 2 பொருட்கள் இருப்பதாக கூறினார். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த 2 பொருளையும் எடுத்துக்கொண்டு வாங்க என்பதாக 2 பொருளையும் எடுத்துக்கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில ஏற போட்டாங்க. அதுல 3 தீனார்கள் கிடைச்சிச்சு. அந்த தீனாரில ஒரு கோடலியை வாங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய கையால ஒரு குப்பிய அந்த கோடலிக்கு போட்டு அவருடைய கையில கொடுத்தாங்க. 15 நாளைக்கு எங்களோட மஜ்லிஸுக்கு வர வேண்டாம், இந்த மஜ்லிஸுக்கு 15 நாளுக்கு வர வேண்டாம், பேத்து அதுல ஒரு பகுதியை உங்களோட குடும்பத்துக்கு கொடுங்க, அதுல ஒரு பகுதியை அதாவது நீங்க உங்களோட கோடலுக்கு அழிச்சுக்கோங்க, இன்னும் ஒரு பகுதியை அதாவது உங்களோட உடுப்போர் வாங்குறதுக்காக வச்சுக்கோங்க என்பதாக அந்த சஹாபிய ஆர்வம் இருக்கிறாங்க. இதனால நினைத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே, 15 நாட்களுக்கு பின்னால அந்த சஹாபி ஒரு லாபத்தை இட்டு கொள்வாராம். இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதா கைருன் லக, அதாவது இது உங்களுக்கு மிக சிறந்தது, நீங்க மக்கள் கிட்ட கையேற்றத்தை விட இது உங்களுக்கு மிக சிறந்தது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடைத்து சாப்பிடுறதுக்கு அந்த சஹாபி ஆர்வம். ஆனால் மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே, யார்கிட்ட கையேற்றத்தை இஸ்லாம் இருக்கிறது, நாங்களே சுயமா சம்பாதிச்சு வாழ்றத வாழ்க்கை நடத்துறத இஸ்லாம் எங்களிடமிருந்து வரவேற்கிறதா இருந்து கொண்டிருக்கு. இதனால கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே, ஒரு வியாபாரியுடைய நியத் எப்படி இருக்கணும்ன்றத ஹதீஸ்ல தெளிவா விளக்கப்படும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஜ்லிஸ்ல இருக்கிறாங்க. அந்த நேரத்துல மர்ர அலா ரஜுலி, ஒரு மனிதர் போறார். மர்ர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரஆ அஸ்ஹாப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஜில்திஹி வ நஷாதிஹி. அந்த மனிதரை பார்த்தா அவருடைய தோற்றம் ஒரு உற்சாகமான தோற்றம், அவருடைய உடம்பை பார்த்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இந்த உடம்பை பார்த்துட்டு அந்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க, லவ்கான ஹாதா ஃபீ சபீலில்லாஹ், இவர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்யறதுக்கு ஒரு உடம்பு இருந்தா, இவர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்யறதுக்கு வந்தா எவ்வளவு சிறந்ததா இருக்கும் என்பதாக அந்த சஹாபாக்கள் சின்ன நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ்கான ஹாதா இன் خرج على صغاره فهو في سبيل الله. இந்த மனிதர் அவங்களோட குழந்தை, அந்த மனிதருடைய குழந்தைகளை வளர்க்கறதுக்காக வேண்டி, அந்த குழந்தைகளை ஒழுங்கா கவனிச்சு கொள்றதுக்காக வேண்டி இவர் பர்தாருக்கு வந்தார் என்று சொன்னால் فهو في سبيل الله, அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. وإن كان يسعى على أبوين شيخين, அதே போல இவருக்கு வயதான 2 பெற்றோர்கள் அதாவது தாயும் தந்தையும் இருக்கிறாங்க, அதற்காக வேண்டி தன்னுடைய தாயையும் தந்தையும் நல்ல முறையில பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் வியாபாரம் செய்யறதுக்காக வேண்டி அவர் பஜாருக்கு வந்தா அது சபீலில்லாஹ், இது இவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறதுக்கு சமன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினார். இதனால கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே, தொழுகையில எப்படி நியத் சீராகணுமோ நியத் கட்டாயமோ, இதே போல வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் நிறைவேற்றேன் என்ற அந்த உயர்ந்த நியத் எங்கள் உள்ளத்தில் இருக்கிறது ஒரு முக்கியமான விடயமா இருக்கக்கூடியது. இதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க, அத்தாஜு சதூகுல் அமீன் மஅன் நபிய்யீன வஸ்ஸித்தீன வஷ்ஷுஹதா, உண்மையான ஒரு வியாபாரி, நம்பிக்கையான ஒரு வியாபாரி நாளைக்கு கியாமத் நாள்ல நபிமார்களோட சித்தீகீன்களோட ஷுஹதாக்களோட எதிர்பார்க்கப்படுவாங்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு வியாபாரிகிட்ட வர வேண்டிய ஒரு முக்கியமான தன்மை தான் எல்லா கட்டங்களிலும் உண்மையாளராக இருக்கும், நம்பிக்கையாளராக இருக்கும். பின்னால ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வியாபாரிகிட்ட என்னென்ன தன்மைகள் என்னென்ன சிபாத்கள் வர வேண்டும் என்பதை பட்டியல் போட்டு கூறியிருக்கிறார். இதே போல இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துஜாரு யபஅஸூன ஃபுஜாரன், நாளைக்கு கியாமத் நாள்ல வியாபாரிகள் மிக கெட்டவர்களா எதிர்பார்க்கப்படுவாங்க. இல்லா மனித்தகா வபர்ர வஸதன், யாரெல்லாம் அல்லாஹ்வை பயந்து வியாபாரம் செஞ்சாங்க, அந்த வியாபாரத்துல மக்களோட நல்ல முறையில் நடந்து கொண்டாங்க, உண்மை பேசினாங்க, இப்படிப்பட்ட வியாபாரிகளை தவிர மற்ற எல்லா வியாபாரிகளும் நாளைக்கு கியாமத் நாள்ல யுபஅஸூன ஃபுஜாரா, மிக கெட்டவர்களா எதிர்பார்க்கப்படுவாங்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே,
மட்டும்தான் ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள திருமணம் முடிச்சதுக்கு காரணமா இருந்துச்சு. ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட பொருள்களை எடுத்துக்கொண்டு போறாங்க வியாபாரம் செய்யறதுக்காக வேண்டி. அந்த வியாபாரத்துல நடந்து கொண்ட விதம், அவங்க நம்பிக்கையா நடந்து கொண்டாங்க, உண்மையா நடந்து கொண்டாங்க. அந்த சிஃபாத்தை பார்த்த ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறப்படுறாங்க நிக்காஹ் செஞ்சு கொண்டதுக்காக வேண்டி. மேலானவர்களே, அவங்ககிட்ட இருந்த அந்த வியாபாரிகிட்ட இருந்த அந்த உயர்ந்த தன்மை தான் அந்த நிக்காஹ் நடக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு. இதே போல மேலானவர்களே, எங்களோட நாட்டை எடுத்துக்கொள்ள போனா எங்களோட நாட்டுல ஆரம்பத்துல இஸ்லாம் வளர்றதுக்கு, இஸ்லாம் வாழ்றதுக்கு காரணமா இருந்ததும் அந்த ஆரம்ப காலத்துல அந்த அதாவது அரபிகள் இந்த நாட்டுக்கு வந்தாங்க வியாபாரம் பண்ண. அவங்க பெண்களை கூட்டிக் கொண்டு வரதுல அவங்ககிட்ட இருந்த அந்த உண்மையான தன்மை, அவங்ககிட்ட இருந்த அந்த நம்பிக்கையான தன்மையை பார்த்து அந்நிய மக்கள் தன்னுடைய குழந்தைகளை, தன்னுடைய பெண் மக்களை திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. இவங்க நம்பிக்கையா நடந்து கொள்றாங்க, இவங்க உண்மையா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு எங்களோட பெண் மக்களை கொடுத்தா குற்றம் இல்லை என்பதாக அவங்களுடைய பெண் மக்களை திருமணம் முடிச்சு கொடுத்து எங்களோட நாட்டில் இஸ்லாம் வளர்றதுக்கு, இஸ்லாம் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கு. இதான விண்ணத்துக்குரிய கனவாந்தரை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நீண்ட ஹதீஸ்ல சொன்னாங்க, இன்ன அத்யபல் கஸ்பி கஸ்பு துஜார், அதாவது கஸ்புல சம்பாத்தியத்துல மிக பரிசுத்தமான சம்பாத்தியம் வியாபாரிகளுடைய சம்பாத்தியம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பின்னால தொடர்ந்து அந்த வியாபாரிகள் கிட்ட எப்படிப்பட்ட வியாபாரி என்றத பட்டியல் போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படிப்பட்ட வியாபாரிகள் என்றால் அல்லதீன இதா ஹத்தஸூ லம் யக்திபூ, அந்த வியாபாரிகள் எப்படி இருக்கணும்னா அவங்க பேசினா பொய் பேசக்கூடாது என்பதாக சொன்னாங்க. இரண்டாவது சொன்னாங்க வைதா துமினு லம் யகூனு, அவர்கள் நம்பிக்கை வைக்கப்பட்டா அவங்க மோசடி செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட வியாபாரிகள். வைதா வஹது லம் யுஃலிஃபு, அவங்க வாக்கு கொடுத்தா அவங்க மாறு செய்ய மாட்டாங்க. நாலாவது சொன்னாங்க வைதஷ்தரவு, அவங்க ஒரு பொருளை வாங்கினா எதுவும் அந்த பொருளை ஏளனமா பேச மாட்டாங்க. சரி இது சரியில்லாத பொருள் தான், இது சைனான சாமான் தான், எல்லாரும் பரவாயில்ல வாங்கி கொள்றே என்பதாக அந்த பொருளை ஏளனமா பேசி வாங்க மாட்டாங்க. வைதா வாஹு லம் யம்தஹு, இதே போல ஒரு பொருளை விற்றா அளவுக்கு அதிகமா அந்த பொருளை புகழ மாட்டாங்க. வைதா கான அலைஹி லம் யுஃபிலு, அதாவது அவங்களுக்கு ஏதாவது கடன் வர இருந்தா, யாருக்காவது அவங்க கடன் கொடுக்க இருந்தா அவங்க அந்த கடனை இழுத்தடிச்ச மாட்டாங்க. வைதா கான லஹும் லம் யுக்ஸிரு, இதே போல அவங்களுக்கு ஏதாவது யாரிடமிருந்தாவது கடன் வர இருந்தா அந்த கடனை புரிஞ்சு எடுக்க மாட்டாங்க. கடனை கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாரு, அவரிடத்துல நீங்க கட்டாயமா கடனை தந்துதான் ஆக வேண்டும் என்பதாக கடனை அவர் புரிஞ்செடுக்க மாட்டாரு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதனால விண்ணேற்கக்கூடிய சகோதரர்களே, உண்மையான வியாபாரிகிட்ட வர வேண்டிய 7 தன்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போட்டு காட்டுகிறார். முதலாவது தன்மை தான் வைதா ஹத்தஸூ லம் யக்திபூ, அந்த உண்மையான வியாபாரி எப்படி இருக்கணும்னா நாளைக்கு கியாமத் நாள்ல நபிமார்களோட சித்தீகங்களோட சுஹதாக்களோட எழுப்பாட்டப்படணும்னா அந்த வியாபாரி கிட்ட வர வேண்டிய முக்கியமான தன்மை தான் இதா ஹத்தஸூ லம் யக்திபூ, அவர் பேசினா ஒரு நாளும் பொய் பேச மாட்டார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதனால விண்ணேற்கக்கூடிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அல் பைஆனி பில் கியார் மா லம் யதஃபர்ரகா, 2 வியாபாரிகள் அவங்க சதகா, அவங்க 2 பேர் வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்துல உண்மை பேசுறாங்க, உண்மையை சொல்லி வியாபாரம் செய்யறாங்க. சைனாட சாமானுக்கு ஜப்பான்ட சாமான் செல்லல, உண்மையா செல்றாங்க. அந்த சாமான் இருக்கக்கூடிய புறப்பாட செல்றாங்க, புறப்பாட செல்லி உண்மையான முறையில பேசி வியாபாரம் செஞ்சா மூடிகலம்மா பைஹிமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த வியாபாரத்துல அல்லாஹ் பரக்கத் செய்வான். வஇன் கதபா வகதமா மஅத் பரக்கத்து பைஹிமா, இதே போல அந்த 2 வியாபாரிகளும் அந்த வியாபாரத்துல போய் பேசுறாங்க, உண்மையை மறைச்சாங்க, அந்த பொருள் இருக்கக்கூடிய குறைபாட மறைச்சு விற்கிறாங்க. மகன் பரக்கத்து பைஹிமா, அவங்களோட வியாபாரத்தில் இருக்கிற பரக்கத்தை அல்லாஹ் இல்லாம கூடுவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மேலான விண்ணேற்கக்கூடிய கனவான்களே சகோதரர்களே, உண்மையான ஒரு வியாபாரிக்கு வர வேண்டிய தன்மை தான் தன்னுடைய வியாபார பொருளை விற்கக்கூடிய நேரத்துல உண்மையை சொல்லி அந்த பொருள் இருக்கக்கூடிய குறைபாடுகளை கூறி உண்மை பேசி வியாபாரம் செய்வது ஒரு
உண்மையான வியாபாரிகிட்ட வர வேண்டிய தன்மையாக இருந்து கொண்டிருக்கு. வேளாண் கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு சகோதரர் கடையில வேலை செய்யறாரு, அவர் கடையிலிருந்து லீவ் எடுக்கணுமா, அந்த கட்டத்துல அவர் உண்மையை கூறி லீவ் எடுக்கணும். ஏதாவது ஒரு காரணத்தை கூறி, ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை கூறி, அதாவது ஒரு மெடிக்கல் காரணத்தை கூறி, எனக்கு சுகம் இல்லை, என் குடும்பத்துல சுகம் இல்லை, இப்படியா கூறி பொய்ய கூறி அவர் லீவ் எடுக்கிறதும் இந்த கூட்டத்தில் சேரும் என்பதாக மக்கள் திசைங்களை விளங்கப்படுத்துறார். இதே போல மேலானவர்களே, ஹோட்டல்ல அவர் சாமான் விற்கிறாரு, அதாவது ஷோர்டேஜ் விற்கிறாரு, இதே போல சாப்பாடுகள் விற்கிறாரு. பழைய சாப்பாடுகளை எடுத்து வச்சுக்கொண்டு இப்பதான் போட்டது இன்னும் சூடிக்குது என்பதாக அதை சூடு காட்டி விற்கிறார். மேலானவர்களே, காலையில போட்ட சோட்டிஸ் அல்லது நேற்று போட்ட சோட்டிஸ், அந்த சோட்டிஸ்களை காலையில சூடாக்கி அதை பொறிச்செடுத்து இப்பதான் போட்டது இன்னும் சூடிக்குது என்பதாக சில மக்கள் பொய் கூறி வியாபாரம் செய்யறாங்க. இதனாலதான் மேலான கணித்துக்களை கனவாக்களே சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உண்மையான வியாபாரிகிட்ட வர வேண்டிய தன்மை தான் இதா ஹத்தஸு லம் யக்திபு, அவர் பேசினா அவர் பொய் பேச மாட்டார். இந்த மேலானவர்களே, பொய் என்று சொல்லக்கூடியது ஒரு முனாஃபிக்குடைய தன்மையாக இருக்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க, ஆயத்துல் முனாஃபிகி தலாஸ், ஒரு முனாஃபிக்குடைய தன்மை, ஒரு முனாஃபிக்குடைய அடையாளங்கள் 3 இருக்குது. இதா ஹத்தஸ கலிப, அவர் பேசினா பொய் பேசுவார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முனாஃபிக்குடைய தன்மையை சொன்னாங்க, பொய் பேசக்கூடிய தன்மை. அதனால மேலானவர்களே, வியாபாரம் செய்யக்கூடிய எங்ககிட்ட அந்த பொய் பேசக்கூடிய அந்த தன்மை வரக்கூடாது. இதே போல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அதாவது கடைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடியவங்க அல்லது வேலைக்கு வந்து கொண்டிருக்கிறாரு, அந்த நேரத்துல எங்களை வாங்கிங்கன்னு கேட்டா அவர் வீட்டுல இன்னும் பாத்ரூம் இருக்கிறாரு அல்லது இன்னும் வீட்டுல குளிச்சு கொண்டிருக்கிறாரு, வந்து பேசினா கோல் எடுத்தா வந்தவே நான் வந்து கொண்டிருக்கிறேன், நான் இடையில வந்து கொண்டிருக்கிறேன் என்பதாக எத்தனையோ பேர் போய் பேசுறான். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கடத்தவர் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாரு, நான் 9 மணிக்கு வந்தா நான் 5 மணிக்கு தான் போவேன், நான் 9 மணிக்கு வந்தா 8 மணிக்கு தான் போவேன் என்பதாக அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாரு என்றால் மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவரு 9 மணிக்கு அல்ல 10 மணிக்கு வாராரு, அவர் சைன் வைக்கக்கூடிய நேரத்துல சைன் பண்ணக்கூடிய நேரத்துல அவர் சரியா 9 மணிக்கு வந்ததை போல மாற்றார். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே, இது வியாபாரத்துல நடக்கக்கூடிய பொய்களாக இருந்து கொண்டிருக்கு. இதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரண்டாவது சொன்னாங்க, அவர் நம்பிக்கை வைக்கப்பட்டா அவர் மோசடி செய்ய மாட்டார், இவர்தான் உண்மையான வியாபாரி, இவர்தான் நாளைக்கு கியாமத் நாள்ல கலிமார்களோட சித்தீகீன்களோட சுஹதாக்களோட பாடப்படி போயிடும். இதானவர்களே, நம்பிக்கை வைக்கப்பட்டா அவர் மோசடி செய்ய மாட்டார். இதானவர்களே, இந்த நாளுக்கு செக்கை நான் போடுறேன்னு டேட் கொடுத்தா அந்த நாள்ல அந்த செக்கை பம்ப் பண்ண மாட்டார். அந்த நாள்ல அவர் சரியா கடாக்கா சரியா போடுவாரு, அவருக்கு சரியா அந்த நாள்ல போடலாம் இருக்கமாயிட்டா உடனே கோல் பண்ணி சொல்லுவாரு, இன்னைக்கு எனக்கு போட்டு போயிடாது, இன்னைக்கு எனக்கு சரியா போட்டு போயிடாது, இதனால் நீங்க செக்க போடுவான், எனக்கு 2 நாள் தவணை தாங்க என்பதாக அவர் கேட்பாரு. நம்பிக்கை வைக்கப்பட்டா அவர் நம்பிக்கைக்கு மோசடி செய்ய மாட்டாரு, நம்பிக்கையால் நடந்து கொள்ளக்கூடியவர் தான் உண்மையான வியாபாரி என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே சகோதரர்களே, எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறாங்க, கடல்ல வேலை செய்யறாங்க, ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு அவங்கள அந்த கடையில் இருக்கக்கூடியவங்க அந்த முதலாளிமார் அல்லது மேனேஜர் அந்த தனக்கு கீழால வேலை செய்யக்கூடியவங்களை நம்புறாங்க, நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க, கடைக்கு பேசிடுவாரே, சாப்பாட்டுக்கு பேசிடுவாரே என்பதாக சொல்லிட்டு அவர் வெளியே வந்து மணித்தியால கணக்கு பேசிக் கொண்டிருந்தா ஒரு அராத்த செய்கிறார் என்பது அடையாளமாக முடியும். இதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பள்ளிக்கு ஒன்றுக்கு பேசிட்டு வாரேன் என்பதாக அவர் கடையிலிருந்து அனுமதி கேட்டுட்டு வந்தா அவருக்கு ஒன்றுக்கு மாத்திரம் தான் போறதுக்கு அனுமதி. அவர் இங்க வந்து குரான் ஓதி கொண்டிருந்தா இது அறாமா இருந்து கொண்டிருக்கு. அவர் குரான் தான் ஓதி கொண்டிருக்கிறாரு, அவர் ஒரு துஆவுடைய துரியை தான் சொல்லிட்டு போறதுக்கு வந்தாரு என்றாலும் கூட மேலானவர்களே, கடையில அனுமதி வாங்கி கொண்டு வாராரு, நான் ஒன்றுக்கு பேசிடுவாரே, நான் சாப்பாடு சாப்பிட்டுவாரே, அவர் அனுமதி வாங்கக்கூடிய நேரத்துல நான் சாப்பாடு தின்னுட்டு நான் தொழுவாரே என்பதை அனுமதி கேட்டா அது பிரச்சனை இல்லை. வரலாறு துறையை பத்தி நான் பேசல, சுண்ணத்தான துறையை பத்தி பேசுறேன், அப்படி அனுமதி கேட்டா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாம நான் ஒன்றுக்கு போய் வீட்டுக்கு வாரி என்பதா சொல்லிட்டு வந்து இங்க அவர் சுண்ணத்தான தொழுகிறாரு அல்லது குரான் ஓதி கொண்டிருக்கிறாரு, இதானவர்களே நம்பிக்கைக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் நம்பிக்கை வைக்கப்பட்டா மாற்றம் செய்ய மாட்டார். இதே போல ஒரு மனிதர் ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையார் அவரு தன்னுடைய கடையில பாவிச்சதுக்காக வேண்டி அவருக்கு மொபைல்
கடையில அந்த கஸ்டமர் சேல்ஸுக்காக வேண்டி அந்த பொருள்களை விற்கிறதுக்காக வேண்டி வாங்குறதுக்காக வேண்டி இந்த ஒரு போன் கடையில பாதிக்கப்படுது. இந்த போன்ல இருந்து அவருக்கு சொந்தமா போன் எடுக்கிறார். சொந்தமா போன் எடுக்கிறது அவருக்கு நம்பிக்கை வைக்கப்பட்டதுக்கு அவர் மோசடி செய்யறதுக்கு சமன். இதே போல மீதானவர்களே, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணக்கூடியவங்க அந்த கடையில அவங்களுக்கு கம்ப்யூட்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த நெட் பாவிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடையுடைய வேலை செய்யறதுக்காக அந்த சந்தர்ப்பத்துல அவர் சொந்த பேஸ்புக் தீண்டுறாரு. அந்த நேரத்துல அவர் சொந்த இமெயில பார்க்கிறாரு. இதுவும் ஹராமான ஒரு விடயமாக கொண்டிருக்கிறது. அமானிதத்துக்கு, அதாவது நம்பிக்கைக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு விடயமாக கொண்டிருக்கிறது. அதனால் மேலான நிகழ்த்துக்குரிய கனவாக்களே, சகோதரர்களே, இந்த தன்மை என்ற வாழ்க்கையில் எடுத்துக் கொள்ள வேண்டியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதே போல சஹாபாக்கள் நம்பிக்கையா நடந்து கொண்டார். ஒரு மனிதருக்கு வாக்கு கொடுத்தா அந்த வாக்கு ஒழுங்கான முறையில அவங்க பூர்த்தி செஞ்சாங்க. மூணாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்ன சிபாத்தான் வஹிதா வஅது லம் யுக்லிஃபு, அவங்க வாக்கு கொடுத்தா மாற்றம் செய்ய மாட்டாங்க. இவங்க தான் உண்மையான வியாபாரிகள் என்பதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, வாக்கு கொடுத்தா மாற்றம் செய்ய மாட்டாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதருக்கு வாக்கு கொடுக்குறாங்க. இந்த நேரத்துல நான் அசருடைய நேரத்துல இந்த இடத்துக்கு வருவேன் என்பதா ஒரு மனிதருக்கு வாக்கு கொடுத்தாங்க. அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிறாங்க. அந்த மனிதரை காணல். அடுத்த நாள் ஆகக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்த நாள் வரையில அந்த இடத்துல இருக்கிறாங்க. அந்த மனிதர் வரல. அந்த மனிதர் அதாவது நேரம் சென்று அடுத்த நாள் மாலையில வாராரு. இந்த கட்டத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க, நீங்க இன்னும் இந்த இடத்துல இருக்கிறீங்களா? அவங்களுக்கு தந்த அந்த வாக்குறுதியை பூர்த்தி செய்யறதுக்காக வேண்டி இந்த இடத்துல இருக்கிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்த வாக்கை பூர்த்தி செய்யறதுக்காக வேண்டி அவளோ தன்னை சிரமத்தில் ஆக்கிக் கொண்டார். ஹஜ்ரத் ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய தந்தையோட அந்த பத்ருடைய யுத்தம் நடக்கக்கூடிய கட்டம், அந்த நேரத்துல பத்ருடைய யுத்தம் என்ன நடக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய நேரத்துல ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய தந்தையோட மக்காவுக்கு வராங்க. மக்காவுக்கு வரக்கூடிய நேரத்துல இடையில அபூஜஹல் குறுக்கிட்டு கேட்கிறான், எங்க போறீங்க? நாங்க மக்காவுக்கு போய்த்து கொண்டிருக்கிறோம், நாங்க மதீனாவுக்கு போய்த்து கொண்டிருக்கிறோம் என்பதாக சொன்னாங்க. அந்த நேரத்துல அபூஜஹல் கூறுகிறான், நீங்க இப்ப பத்ருடைய யுத்தம் நடக்க போகக்கூடிய கட்டம், இந்த கட்டத்துல நீங்க பேய்த்தா அவனோட நபியோட சேர்ந்து நீங்கள் யுத்தத்துக்கு தயாராகுவீங்களே என்பதாக கேட்டார். அந்த நேரத்துல ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு தஆலா அவங்களும் அவனோட தந்தையை வாக்கு கொடுக்குறாங்க, நாங்க அந்த இடத்துக்கு போனாலும் கூட யுத்தம் நடந்தாலும் நாங்க அந்த யுத்தத்துல கலந்து கொள்ள மாட்டோம் என்பதாக வாக்கு கொடுக்கிறாங்க. அந்த யுத்தம் நடக்குது, பத்ருடைய யுத்தம் நடக்க போகுது. கிட்டத்தட்ட 313 சஹாபாக்கள் தான் இருக்கிறாங்க. காபிர்கள பெரிய ஒரு படையே இருக்குது. இந்த கட்டத்துல ஹஜ்ரத் ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் வரக்கூடிய நேரத்துல அபூஜஹல் இப்படி குறுக்கிட்ட நேரத்துல நாங்க ரெண்டு பேரும் அவனுக்கு வாக்கு கொடுத்தோம், இந்த யுத்தத்துல கலந்து கொள்ள மாட்டோம் என்பதாக. யா ரசூலல்லாஹ், நீங்க அனுமதி தாங்க, நாங்க இந்த யுத்தத்துல கலந்து கொள்வோம் என்பதாக ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஃபீ லஹும் பி அஹ்லிஹி வ நஸ்தஈனு பில்லாஹ், நீங்க அவங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றுங்க, நாம் அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்போம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இக்கட்டான நிலைமையில அந்த காபிருக்கு கொடுத்த அந்த வாக்கை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாக்குமாறு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. வீரான நிகழ்த்தக்கூடிய கனவான்களே, சகோதரர்களே, அடுத்த சிபாத்தான் வைலஸ்தரவுலம் எதுவும் இதே போல ஒரு பொருளை வாங்கக்கூடிய நேரத்துல அந்த பொருளை அளவுக்கு அதிகமா ஏளனமா பேசி அந்த பொருளை எடுக்க மாட்டாங்க, எடுக்கக்கூடாது என்ற சிபாத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதே போல வைதா பாஹு லம் யதஹு, ஒரு பொருளை விற்கக்கூடிய நேரத்துல அந்த பொருளை அளவுக்கு அதிகமா புகழக்கூடாது. ஒரு பொருளை அளவுக்கு அதிகமா புகழக்கூடாது. எடுத்துக்கொள்ள போனா வீரானவர்களே, அந்த எட்வடேஸ்ல அந்த பொருளை அளவுக்கு அதிகமா புகழப்படுது. என் மக்கள் உள்ளம் கவரப்படுவதற்காக வேண்டி பொய்களை பேசி பல விதமான ஷோகளை காட்டி மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அங்க அந்த பொருள் அளவுக்கு அதிகமா புகழப்படுது. அளவுக்கு அதிகமா ஒரு பொருளை புகழ்ந்து அதை விற்கிறது கூடாது என்பதாக ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இதே போல மேலானவர்களே, வைதா கான அலைஹி
ஏதாவது ஒரு கடன் யாருக்காவது கொடுக்க வேண்டியிருக்குதுன்றா அந்த நேரம் வந்துட்டு அவங்ககிட்ட பணம் இருக்குது என்றாலும் பணம் மீறாலும் கூட 2 முறை 3 முறை கோல் எடுக்க வேண்டியதான் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏதாவது நினைக்கக்கூடிய சுகோதரர்களே 2 முறை அல்லது 3 முறை கோல் எடுத்தால்தான் இவங்களுக்கு கொடுப்போம் என்பதாக அவங்க எதிர்பார்க்கிறாங்க. இது கூடாது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினார். இதே போல வைதா கானலஹும் லம் யுக்ஸிரு அவங்ககிட்ட யாராவது கடன் எடுத்திருக்கிறான் இந்த கட்டத்துல அவருக்கு தந்து கொள்ளையாத ஒரு நிலைமை வந்துருக்கு. கடன் வாங்கினவருக்கு தந்து கொள்ளையாத ஒரு நிலைமை வந்துருக்கு. மனிதன் என்ற அடிப்படையில ஒரு பிரச்சனை வந்துட்டு கொடுக்கணுன்ற நோக்கத்துல வாங்கினாரு பலவிதமான சோதனை வந்துட்டு கொடுத்து கொள்ளையாம போயிட்டு இந்த கட்டத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு உண்மையான வியாபாரி அவரை கொடுப்பாரு அவரை அந்த மனிதரை கஷ்டப்படுத்த மாட்டாரு நெருக்கடி உள்ளாக்க மாட்டாரு என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கக்கூடிய சுகோதரர்களே ஹதீஸ்ல தெளிவா வந்திருக்குது. ஒரு மனிதர்கிட்ட கடன் எடுத்துக்கிறார் அந்த கடன் எடுத்தவருக்கு கடனை கொடுத்து கூடியதாக ஒரு கஷ்டமான இக்கட்டான நிலைமை வந்துட்டு இந்த நேரத்துல அவர் கவனம் கொடுக்கிறாரு. ஒரு நாள் தாங்க இலக்கு உங்களுக்கு நான் ஒரு கிழமை ஒரு வீக்கு நான் டைம் தாரேன் என்பதாக ஒரு கிழமை டைம் கொடுக்கறதுக்குதே ஏன்னா நினைக்கக்கூடிய சுகோதரர்களே எந்த அமௌண்ட அவர் கடனா எடுத்திருக்கிறாரோ அந்த அவர் கொடுத்த அந்த டிலே பண்ணின ஒவ்வொரு நாளுக்கும் அந்த அமௌண்ட் அல்லாஹ் பாதையில சதகா கொடுத்த நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தார். நினைக்கக்கூடிய சுகோதரர்களே உதாரணமா ஒருத்தர் 1 லட்சம் கடன் வாங்கிக்கிறாரு. அவர் கேட்கிறாரு எனக்கு ஒரு 4 நாள் கவனை தாங்க. அவருக்கு கவனை கொடுக்கிறாரு. ஒரு 4 நாள் நீங்க திருப்பி தாங்களே உங்களுக்கு நிறைய கஷ்டம்டா ஒரு 4 நாள் திருப்பி தாங்க என்பதாக 4 நாள் அவருக்கு கவனை கொடுக்கிறாரு. இதான் நினைக்கக்கூடிய சுகோதரர்களே ஹதீஸ்ல தெளிவா வந்துருக்கு. அந்த ஒவ்வொரு நாளும் 1 லட்சமாக 4 லட்சம் அவர் அல்லாஹ் பாதையில சதகா கொடுக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைக்கக்கூடிய சுகோதரர்களே இதே போல ஒரு முக்கியமான ஒரு தன்மை தான் 8வது வேறொரு ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரு தன்மை தான் மன் அகால லாசிமன் அதாவது ஒரு பொருளை வாங்கி கொண்டு போறார். ஒரு பொருளை வாங்கி கொண்டு போயிட்டா வீட்டுல மனைவியும் அதே பொருளை வாங்கி கொண்டு வந்துக்கிறார். இந்த நேரத்துல அந்த பொருளை கொண்டு வந்து திருப்பி கொடுக்கிறாரு. இந்த நேரத்துல அவர் முகத்தை சுருக்காம அவர் அந்த பொருளை திருப்பி வாங்கி இருக்கிறாரு. சந்தோஷமா முகம் மலர்ச்சியோட அந்த பொருளை திருப்பி வாங்கி இருக்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதர் நாளைக்கு கியாமத் நாள்ல பாவம் என்ற சுமையோட வந்தாலும் கூட அந்த சுமையோட அல்லாஹ் அவருடைய குறையை மறைச்சு அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சு அல்லாஹ் சுவர்க்கத்தை கொண்டு வாக்களிக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதனால எந்த வியாபாரிகிட்ட எந்தெந்த தன்மைகள் வரணுமோ அந்த அப்படியான தன்மைகளை எங்களை வாழ்க்கையில உண்டாக்கி கொள்வது ஒரு முக்கியமான ஒரு விடயமா இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் பேசக்கூடிய சகோதரர்களே இபாதத் எவ்வளவு முக்கியமோ முஆஷராத் குடும்ப வாழ்க்கை எவ்வளவு முக்கியமோ இதே போல முஆமலாத் எங்களை கொடுக்கல் வாங்கல் சீராகுவதும் ஒரு முக்கியமான அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. பேசக்கூடிய சகோதரர்களே இதற்கு மாற்றமான வியாபாரம் செஞ்சு எங்களுடைய வியாபாரத்துல ஹராம்கள் கலந்து வீரானவர்களே நாளைக்கு கியாமத் நாள்ல நஷ்டமடையக்கூடிய கைசேதம் உண்டாகக்கூடிய நிலைமை யாரும் வரக்கூடாது. ஆனால் இஸ்லாம் என்ன சிபாத்துல தொழிலாளர் அதாவது முதலாளிகள் கிட்ட அதாவது வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கிட்ட உண்டாக்கி கொள்ள சொல்லியிருக்கிறதோ அந்த தன்னால உண்டாக்கி கொண்ட கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருவாரா. யா அல்லாஹ் எங்களுடைய குற்றங்களை குறைகளை மன்னித்துவாரா. யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமான அடியார்களா வாழ்றதுக்கு தௌஃபீக் செய்வாயா. யா அல்லாஹ் எங்களுடைய வியாபாரத்துல பரக்கத் உண்டாக்குவாயா. யா அல்லாஹ் எந்த சிஃபாத்துல இஸ்லாம் எங்களுக்கு படிச்சு தந்திருக்கிறதோ அந்த சிஃபாத்துல எங்களோட வாழ்க்கையை உண்டாக்கிடுவாயா. அந்த சிஃபாத்துல எங்களோட வாழ்க்கையை உண்டாக்கிடுவாயா. யா அல்லாஹ் வாக்குறுதிகளை ஒழுங்கான முறையில நிறைவேற்றக்கூடிய பண்பு உண்டாக்குவாயா. யா அல்லாஹ் நம்பிக்கை வைக்கப்பட்டா அந்த நம்பிக்கையா நடக்கக்கூடிய தன்மையை வாழ்க்கையை உண்டாக்கிடுவாயா. வியாபாரத்துல உண்மை பேசக்கூடிய பண்பு உண்டாக்கிடுவாயா. அந்த எந்தெந்த சிஃபாத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிச்சாங்களோ அந்த சிஃபாத்துல எங்களோட வாழ்க்கையை உண்டாக்கிடுவாயா. யா அல்லாஹ் ஹராத்தை கொண்டு எங்களோட உடம்பை வளர்க்கிறாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஹராத்தை கொண்டு ஒரு சொட்டு ரத்தத்தை எங்களோட உடம்பை உருவாக்கிறாதே யா அல்லாஹ். ஹலாலை கொண்டு எங்களை கண்ணியப்படுத்தி யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட குழந்தை எங்களை கண் குளிர்ச்சி ஆக்கி யா அல்லாஹ். எங்களோட மனைவி மக்களை கொண்டு எங்களுக்கு கண் குளிர்ச்சி உண்டாக்கி யா அல்லாஹ். இந்த துஆவை பாக்கிட்டு கபூல் செய்வாயா. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.